இப்ப அங்க போய் போய் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பதிக்கு போனா ஒரு இப்ப குடும்பத்தோட போய் வந்தா நல்லது நடக்குன்ற ஒரு எண்ணத்த கொண்டு வந்தாங்க. ம். அப்ப எண்ணத்த குடும்பத்தோட என்ன பண்ணிட்டு, நான் திருப்பதிக்கு குடும்பத்தோட போயிட்டு வரணும், போயிட்டு வந்தா நல்லாருக்கிறேன். இப்படி எல்லாமே சொல்லி, 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 சொல்லி மக்கள் வந்து அந்த எண்ணத்த உற்பத்தி பண்ணி, அது நாளடைவில அது பிரபலம் ஆகி அந்த வசித்து தன்மைக்கு அதுக்கு ஏத்த மாரி இழுத்துருச்சு. நீ நல்லா இங்கேருந்து போம்போது நடந்து போங்க. நடந்து போம்போது கஷ்டம் வரும். அட போடா திரும்பி அடுத்த முறை வரும். அந்த கூண்டுல அடைக்கும்போது என்ன திரும்பி வரவே கூடாது. இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெருமாள பார்த்த உடனே நம்மளையும் அறியாம திரும்பியும் அந்த ம். பழைய கஷ்டங்கள்லாம் மறந்து, அந்த வசித்தால நம்ம எண்ணம் மாறி போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அதுவும் ஒரு வசித்தன்மை தான். ஆனா, ம். என்னைய பொறுத்தவரையும் மக்கள் வந்து நான் என்னன்றேன், இங்கிருந்து போயிட்டு ஒரு நைட் அங்க தேவையில்லாம அடங்கி பட்டியில உக்காந்து, இப்ப நம்ம அங்க போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி, இது இப்படி போகணுன்ற நமக்கு அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற பெருமாளு, அங்க இருக்கிற பெருமாள் எல்லாம் ஒண்ணு தான். ம். வெவ்வேறுலாம் நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், இங்க சிம்பிளா கட்டிக்கிற பெருமாள சிம்பிளா நெனச்சுக்கிறோம். அங்க பிரபலமா கட்டிக்கிறத பிரபலமா நெனச்சுக்கிறோம். எங்க போனா என்ன எல்லா கடவுளும் ஒண்ணு தானே! ம். எல்லா தெய்வமும் ஒண்ணு தானே! ஏன் இங்க கும்பிட்டா ஏத்துக்காதா? ஏன் அங்க தான் போணுமா? என்ன பண்றது வருஷமெல்லாம் உண்டியல்ல சேர்த்துறது, எடுத்துன்னு போய் திருப்பதிக்குள்ள தான் போடணும். ஏன் இங்க இருக்கிற கோயில் எத்தனையோ கோயில் இல்ல. இங்க ம். இருக்கிற வெங்கடேஷ் பெருமாள், இந்தாண்ட கிருஷ்ணன் கோயில் எத்தனையோ கோயில் பராமரிப்பு இல்லாம இருக்கு. ஏன் அங்க போடக்கூடாதா?